மக்கள் உயிரோடு விளையாடக்கூடிய மாத்திரைகள், மருந்துகள் இதை கொள்முதல் பண்ணும்போது தரக்குறைவான மருந்துகளை கொள்முதல் பண்ணுவான். அவனை ஏனத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டரா போறான், நிர்வாகியா ஒரு சூப்பர்கிட்ட கொண்டு ஏனத்துடைய நிர்வாகியா போற மண்டல ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸரை போட்டு ஆரம்பிக்கணும். நாராயண வைத்திலிங்க வரமாட்டாரு, காங்கிரஸ்கார் வரமாட்டா. ஏன்னா நீ காங்கிரஸ் திருண்ண, நான் வரேன் ஒரே மாதிரி விவாதம் பண்ண பாடி உன்னுடைய சொத்து பத்தி என்ன? நீ ஆரம்பத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகின்ற போது உன்னுடைய சொத்து எவ்வளவு? திருடனுக்கெல்லாம் தேசிய கொடி கொடுத்துட்டாயா? மருந்து தரமற்ற மருந்து, தரமற்ற மருந்துகளை கொள்முதல் பண்ற, மாத்திரைகளை கொள்முதல் பண்ற, அதுல கையெழுத்திருக்கிறார் நாராயணசாமி. பலமான இலாக்கா கையில வச்சிருந்தார். உறிஞ்சிட்டான், அப்படியே ரத்தத்தை ஒரு இருமாறு உறிஞ்சிட்டான் பாண்டிச்சேரி. பீச்சில் கல்லு போறது, அதுல கொள்ளை வழக்கு போயிட்டு இருக்கு, சிபிஐக்கு போயிட்டு இருக்கு. எல்லாமே திருந்த ஐயக்கு பசங்க வந்தவங்க பூரா திருந்த ஐயக்கு பசங்க. நீ நினைத்திருந்தால் சிங்கப்பூர் ஆக்கிருக்கலாம், தொழிலை கொண்டாந்துருக்கலாம், இன்போசிஸ், டைட்டில் போற, ஐடி போற எல்லாம் கொண்டாந்துருக்கலாம். எதுவுமே கொண்டாடல. நீ யாருக்கு என்னென்ன விபத்து வித்தரு பேர் கூட என்கிட்ட இருக்குது. என்னை ஏமாற்ற முடியாது, என்னை மிரட்ட முடியாது. சிவா அவருக்கு சொல்றேன், சிவாவுக்கு சொல்லிக்கிறேன். நாராயணசாமி உள்ள போட வேண்டியாரு, மல்லாடி உள்ள போட வேண்டியாரு. ஏன்னா இவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு அரசியல் செல்வாக்கல. பாவம் பலிகர யாரு? மருத்துவ இயக்குநர்கள். புதுவை மாநிலத்தில் சமீப காலமாக மக்கள் உயிரோடு விளையாடக்கூடிய மாத்திரைகள், மருந்துகள் இதை கொள்முதல் பண்ணும்போது தரக்குறைவான மருந்துகளை கொள்முதல் பண்றான். யார் அது? எந்த ஆண்டு நடைபெற்றது? அப்போதைய முதல்வர் யார்? அப்போதைய சுகாதாரத்துறை செயலாளர் யார்? அப்போதைய சுகாதாரத்துறை மந்திரி யார்? இதை எந்த ஒரு அரசியல்வாதியும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க? அதிகாரி மட்டும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சு ரிமாண்ட் பண்றீங்க. முதலமைச்சர் யாரு? தார்மீக பொறுப்பேற்றுக்கணும்ல. அமைச்சர் யாரு? தார்மீக பொறுப்பேற்றுக்கணும்ல. அவளை திருட்டு பையன், அவன்லாம் திருட்டு பையன் ஓப்படா சொன்னான். இந்த மருந்து கொள்முதல்ல அதிகாரிகள், இயக்குநர்கள், அதாவது மருத்துவத்துறை இயக்குநர்கள் மோகன்குமார், ராமன், அல்லிராணி இணை இயக்குனர், மருந்தாளர்கள் மோகன், நடராஜன், நந்தகுமார் 6 பேரை கைது பண்ணீங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாரு, சுகாதாரத்துறை செயலாளர் அருண் ஐஏஎஸ். நீங்க ஏன் அவரை விட்டு வச்சீங்க? ஏன் அவர் மேல வழக்கு போடல சொல்லுங்க? சாமானிய தலகாஞ்சானா வழக்கு போட்டுறீங்க, ஒரு ஐஏஎஸ் மேல ஏன் வழக்கு போடல இன்னி வரையா? அவர் தான் கோப்பில் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த மருந்து கொள்முதல் கோப்பில் கையெழுத்து போடுறது அருண் ஐஏஎஸ். ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலீங்க சொல்லுங்க? அப்போதைய முதல்வர் நாராயணசாமி வாய் தான் பெருசா இருக்கு. அப்போதைய சுகாதாரத்துறை மந்திரி மல்லாடி கிருஷ்ணராவ், பெரிய கில்லாடி. மல்லாடி பெரிய கில்லாடி, விஞ்ஞானபூர்வமான திருட. அவனுக்கு ஒரு கையாளு, அவன் தான் ஸ்ரீராமுலு, டாக்டர் ஸ்ரீராமுலு. அவன் ஒரு டைரக்டர் தான். அதுல இதுல என்னன்னா, எப்படி அவங்க மாட்டினானா, பங்கு பிரிப்பில் தகராறு கொடுக்கல, அவன் காட்டி கொடுத்துட்டான். இதான் உண்மை. பங்கு ஒழுங்கா போய் சேர்ந்ததுன்னா அவன் காட்டி கொடுத்துட மாட்டான். மல்லாடி மல்லாடி மிக 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 சாதாரண மனிதன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்டி மில்லியனரா இருக்காரு. என்ன காரணம்? என்ன மூட்டத்து குனியா, ரத்த சிந்தி வேறு சிந்தி உழைச்சியா? இல்லையே. நீ அரசியலுக்கு வரும்போது எங்க இருந்தாய்? ஏனத்து வீதியிலே சலிமா என்ற ஒரு நர்ஸு, பெண் நர்ஸு, அவங்க அப்பா டைலர் கரீம்பாய். அந்த கரீம்பாயில காஜா எடுத்தவர் தான் மல்லாடி கிருஷ்ணராவ். காஜா எடுத்த மனிதன் இன்னைக்கு கோடிக்கணக்கில் சொத்து உனக்கு ஏது? இந்த மூட்டை குனியா, தொழில் பண்ணியா, வைர வியாபாரியா, இல்ல தங்க வியாபாரியா? ஒரு பேரும் கிடையாது, ஒரு மெட்டக்காம் கிடையாது. நீ எப்படி கோடீஸ்வரனான? ஏனத்துல சாராய கடை கிடையாதுங்க. எல்லா சாராய கடையும் மக்கள் எதிர்ப்பு ரத்து பண்ணிட்டு இருந்தாலே இந்த மனிதன் மல்லாடி கிருஷ்ணராவ் இவன் சரக்கு விற்கிறானோ. மல்லாடி சரக்கு ஸ்பெஷல் மல்லாடி. மல்லாடி திருவதில கில்லாடி ஸ்பெஷலிஸ்ட். அது ஸ்பெஷலிஸ்டும் கூட. குறிப்பா அரசாங்க சொத்து தான் கொள்ளடிப்பார் மல்லாடி. அந்த அடிப்படையில் தான் மருத்துவத்துறையிலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது பல இது மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. இன்னும் நிறைய இருக்கு வெளியில வர வேண்டியதெல்லாம். மூடி மறைக்கிறாங்க. சாமானிய ஆள் கிடையாது. பார்த்தா காந்தி மாதிரி பேசுவான், அந்த ஆளு யோகி மாதிரி பேசுவான். இவனை மாதிரி அயோக்கி எவருமே கிடையாது அமைச்சர்களே. விஞ்ஞானபூர்வமான திருடாவ, திருடா மாட்டக்கூடாது அப்படி திருடுவான். எனக்கு ஒரு கையாளு சூரியமூர்த்தின் பேரு, அவர் சூப்பரண்டு. அவனை ஏனத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டரா போறான், நிர்வாகியா. ஒரு சூப்பரண்டை கொண்டு ஏனத்துடைய நிர்வாகியா போற மண்டல ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸரை போட்டு ஆரம்பிக்கிறான் கூட்டுக்கொள்ள. இவருடைய சகலம் தான் பைரவசாமி எஸ்பி.
எப்படி அடிக்கலாம்னு பாருங்க. எல்லாம் பாண்டி உள்ள வந்துட்டானோ. எங்க இருந்து ஏனத்திலிருந்து இங்க கொள்ளடிப்பிற்கா வரா. மருந்துல கொள்ளையிலிருந்து சுற்றுலாத்துறையில அடிச்ச கொள்ள கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அவர் கேட்பார், பெரிய யோகி பேசுவார், என்னோட ஒரே மேடையில் ஓதா செய்ய தயாரா, நான் தயார், நீ வா. நாராயண வைத்திலிங்க வரமாட்டாரு, காங்கிரஸ்கார் வரமாட்டா. ஏன்னா நீ காங்கிரஸ் திருண்ண, நான் வரேன், ஒரே மேடையில் விவாதம் பண்ண, வா. நீ உன்னுடைய சொத்து பத்தி என்ன? நீ ஆரம்பத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகின்ற போது உன்னுடைய சொத்து எவ்வளவு? இந்திய சொத்து மதிப்பு என்ன? பதவி இருக்கணும் அவருக்கு. பதவி எல்லாம் மண்டை வெடிச்சிடும் அவனுக்கு. பதவி இல்லைன்னா மண்டை வெடிச்சிடும். தோக்கடிக்கிறான். இங்க இருந்து ரங்கசாமியை கொண்டு யாரத்தை நிக்க தோக்கடிக்கிறான். தோக்கடிச்சனுக்கு இவர் பதவி கொடுக்கிறார். டெல்லி பார்லிமெண்ட் பிரதிநிதி கொடி, அதுக்கும் தேசிய கொடி. திருடனுக்கெல்லாம் தேசிய கொடி கொடுத்துட்டாயா அந்த நாட்டில். இந்த மாநிலத்தில் டெல்லி பாராளுமன்ற பிரதிநிதி, அவருக்கு ஒரு தேசிய கொடி போட்டு காலில் பார்க்குற காரு நிற்குது. இந்த மருந்து கொள்முதல்ல மூளையே இவர் தான். இயக்குநர்கள் ராமன், அந்த மோகன் குமார் எல்லாம் திருடா இல்லைன்னு சொல்லல. அந்த காலகட்டத்தில் நாராயணசாமி, மல்லாடி கிருஷ்ணராவ், நாராயணசாமி தான் முதலமைச்சர். இவர் நினைச்சிருந்தா கோப்பை நிறுத்தி வச்சிருக்கலாம். ஏன் கோப்பை வெளியே கோப்பை கையத்தையே போட்டேன் சொல்லுங்க. மருந்து தரமற்ற மருந்துகளை கொள்முதல் பண்ற, மாத்திரைகளை கொள்முதல் பண்ற, அதுல கையெழுத்து இருக்கிறார் நாராயணசாமி. இனி எப்படி கையெழுத்து போட்ட? படிச்சே இல்லையே நீ ஒரு அட்வொகேட் வேற. இதுக்கே படிச்சு பார்த்தா கோப்பில் கையெழுத்து போட்ட. ஏன் கையெழுத்து போட்ட? மல்லாடி கிருஷ்ணராவ் சேர வேண்டியது சேர்ந்து விட்டது. அவரை தான் அந்த மருந்துகளை கொள்முதல் செய்கிறார் அதிகாரிகளை விட்டு. இவர் தான் அமைச்சர். எந்த காரணமும் கிடையாது. அவர் சுகாதாரம் மட்டும் இல்ல, சுற்றுலாத்துறை அமைச்சர், கலால் துறை பலமான இலாக்கா கையில் வச்சிருந்தார். உறிஞ்சிட்டான். அப்படியே ரத்தத்தை ஒரு இருமாறு உறிஞ்சிட்டான் பாண்டிச்சேரிய. மல்லாடி சாதாரண கிடையாது. பீகார்ல எப்படி லல்லு பிரசாத் மாட்டு தீவனத்தெல்லாம் கொள்ளையடிச்சானோ அந்த மாதிரி இங்க மக்கள் சொத்துக்களை, அரசாங்க சொத்துக்களை கொள்ளையடித்தவர் தான் மல்லாடி கிருஷ்ணராவ். அதை பத்தி நான் தைரியமா சொல்லுவேன். நீ வரும்போது எப்படி வந்தாய்? நீ யாரு? சட்டைக்கு காஜா கட்டினாள், போடக்கூடிய சட்டைக்கு காஜா கட்டினாள். யாருகிட்ட? கரீம்பாய்கிட்ட. இந்த கரீம்பாய் யாரு? சலீமா என்ற நர்ஸு, அவங்க அப்பா. ஏலத்தி வீதியிலே காஜா கட்டினாள். நீனு இன்னைக்கு கோடீஸ்வரன், பெரிய தியாகி மாதிரி பேசுறான், பெரிய மகாத்மா காந்தி பேர மாதிரி பேசுறான். மொத்தத்தில் அயோக்கியத்தனம் தான் அவர்கிட்ட. அயோக்கியத்தனத்தின் உருவமே மல்லாடி கிருஷ்ணராவ். இந்த மருந்து கொள்முதல் மூளையா அவர் தான். அது மட்டும் மருந்து மட்டும் இல்ல, சுற்றுலாத்துறை பல கோடி அடிச்சுட்டான். மெரினா பீச்சில் அவர் தான் உருவாக்குனது. பீச்சில் கல்லு போறது, அதுல கொள்ளை. யானத்தை சொர்க்க பூமி ஆக்கிட்டான். ரீஜன்ஸ் டைல்ஸ் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கையில வச்சுக்கிட்டு அதுக்கு எலக்ட்ரிக் பில் மட்டும் 6 கோடி கட்டவில்லை. இன்னும் 6 கோடி ரூபாய் எலக்ட்ரிக் பில் கட்டல சார். 6 கோடி. 10 ரூபாய் நீ கட்டலன்னா 10,000 கட்டல. உங்க வீட்டுல வந்து பீஸை பிடுங்குவான், சீல் வைப்பான், தண்டார போடுவான். 6 கோடி ரூபாய் பாக்கி வச்சவன் மின்பில். யாரு? இவருடைய நண்பர் நாயுடு. இவங்கிட்ட இருக்கிறவங்க பூரா எல்லாம் கிரிமினல். இவனு தேசப்பிதா கிடையாது, மகாத்மா காந்தி பேரன் கிடையாது. இவரு கொள்ளையடிப்பதற்காக ஏனத்திலிருந்து வந்தவர் தான் மல்லாடி கிருஷ்ணராவ். இந்த மருந்து மட்டுமல்ல, மருந்து மாத்திரைகள் மட்டுமல்ல. கொரோனா டயத்துல பாராசிட்டமால் மருந்த, கொரோனா மருந்து, அப்புறம் இந்த இது போடுவாங்க உங்களுக்கு, இந்த கொரோனா ஷூட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதுல கொள்முதல் பண்ணும்போது பல கோடி. அது ஸ்ரீராமுல அவர் சிபிஐ வழக்கு இருக்காரு, மேல வழக்கு போயிட்டு இருக்கு, சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு. எல்லாமே திருட்டு அயோக்கிய பசங்க, வந்தவங்க பூரா திருட்டு அயோக்கிய பசங்க. நாராயணசாமி நிறுத்தியிருந்தால் புதுவையை சிங்கப்பூர் ஆக்கியிருக்கலாம், ஆக்கல. ஷேடோ பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் கேபினட் இருந்த நகத்தை கூட கேள்வி போடல. பாண்டிக்கு 15 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினர், 5 வருஷம் மேலவை உறுப்பினர், 30 ஆண்டுகள் எம்பியா இருந்த ஒரே ஆளு இந்த ஆள் தான். இந்த பாண்டிச்சேரி வளர்ச்சியில அக்கறையே கிடையாது. நீ நினைத்திருந்தால் சிங்கப்பூர் ஆக்கியிருக்கலாம், தொழிலை கொண்டாந்துருக்கலாம், இன்போசிஸ், டைட்டில் போற, ஐடி போற எல்லாம் கொண்டாந்துருக்கலாம். எதுவுமே கொண்டாடல. சிங்கப்பூர் அதை எப்படி ஆக்குறது? இங்க சொல்லு, குட்டி சிங்கப்பூரா மாத்திரம் சொல்லி அங்கேருந்து எங்க சிஎம் ஆனாரு. நெல்லித்தோப்பு தொகுதியில ஒரு ஓட்டுக்கு 12,000 கொடுத்தாரு. ரோட்டுக்கு 12,000 ரூபாய். சீமானிய ஏதோ பாலாறு தேனாறு ஓடன்னு பார்த்தா உடஞ்ச ரோடு கூட போட வக்கு கிடையாது. அள்ளிலான்னு வந்தாருங்க. சரி, ஜெயிச்ச ஏதாவது செய்யணும் இல்ல. கூட்டணி ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. இவங்க எல்லாம் போர்ட்போலியோ எடுத்துட்டாங்க. நம்மால் ஒருத்தர் இருக்காரு திமுகவில், எப்படியாவது எனக்கு கொடுத்துருங்க, ஏதாவது கொடுங்க, பிச்சை போடுங்க. சரி, 50 சேர்மன் வாங்கிட்டாரு.
அந்த என்ன பண்ண 50 ஷேர் வாங்கிட்டு 50க்கே சுரையாடிட்டான். கம்ப்ளீட்டா க்ளோஸ், வாஷ் அவுட். நீ யார் யாருக்கு என்னென்ன 50 சொத்தை வித்தரு பேர் கூட என்கிட்ட இருக்குது. நீ என்ன ஏமாற்ற முடியாது, என்ன மிரட்ட முடியாது. சிவா அவர்கள் சொல்ற, சிவாவுக்கு சொல்லிக்கிற, நீ யார் யாருக்கு 50 சொத்துல அலாட்மெண்ட் பண்ணியோ அத்தனை ரெக்கார்டு என் கையில இருக்குது. கொடுக்க வேண்டிய கடனை கூட அந்த இடத்த கொடுத்து கடனை க்ளோஸ் பண்ணிட்டாரு. கொடுக்க வேண்டிய வாங்கின கடனுக்கு 50 இடத்த கொடுக்குறாரு, கடனை க்ளோஸ் பண்றாரு. அப்பேற்பட்ட கொலைபாதக செயல் செய்யக்கூடியவன் தான் சிவா. எதையுமே பார்க்க மாட்டார். நண்பனாச்சே விட்டு கொடுப்போம். நண்பன் தான் முதல்ல வச்சுருவான். முதல் ஆப்பு யாருக்கு? நண்பனுக்கு தான். இந்த கூட்டணி தான் 2018 2020 அப்பதான் மருந்து கொள்ளை, மருந்துகள் தரமட்ட மருந்துகள், தரமட்ட உபகரணங்கள், இந்த மேமோகிராம், மேமோ ஸ்கேன் எல்லாம் வாங்கினதெல்லாம் அப்போதான், சிடி ஸ்கேன்லாம் பல குழப்பம். இது மட்டும் இதுதான் உண்மை வெளியே வந்திருக்குது. இன்னும் நிறைய இருக்கு வர வேண்டியது. அருணகாந்தி உள்ள போடணும், நாராயணசாமி உள்ள போட வேண்டிய ஆளு, மல்லாடி உள்ள போட வேண்டிய ஆளு. ஏன்னா இவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு அரசியல் செல்வாக்கல. பாவம் பலிகடா யாரு? மருத்துவ இயக்குநர்கள். மோகன்குமார் அவனு சாதக, மோகன்குமார் சாதகல. அவன் பெரிய திருட. உள்ள போடினா கிளினிக் வாங்குவான், கிளினிக் வர சொல்லுவான். நீ மோகன்குமாரை பார்க்க ஜிஹெச் போடினா பில்லு எதுவா, என் கிளினிக் வந்து பாரு, அங்க 5000 10,000 பிடிக்கிடுவான். ஒரு வீட்டையே நர்ஸ் இதை வச்சிருந்தான், கிளினிக் கூடமா வச்சிருந்தான், மருத்துவமனையை மாற்றி வச்சிருந்தான். அவ்வளவு மோசமான பேர் வழியாக. ராமன் அதை விட மோசம். எல்லாமே தீர்த்து அழுக்கத்தனம் பண்ணவன் தான் அங்க இருந்தான். அப்ப இப்ப வந்திருக்கிற செவ்வேல் அப்பாவி, ஒண்ணுமே தெரியாது செவ்வேலுக்குலாம். பாவம், சொல்லிக்கிற அளவுக்கு சொத்து பத்தும் கிடையாது. சித்த பூச்சி. நான் அவருடைய இயக்குனர் இருக்காரு, நேர்மையான மனுஷன். அதே மாதிரி ரமேஷ் மெடிக்கல் சூப்பரண்ட் வந்திருக்காரு, MS, ஜென்டில்மேன். இப்ப அவர் தான் மருந்து கொள்முதல் பண்றாரு. மருந்துகள், உபகரணங்கள், சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன் எல்லாமே உபகரணம் எல்லாம் பக்கா இறங்கிடுது. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பச்சை துரோகம், பச்சை அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தினுடைய மூடி மறைச்சான். இனி விஜிலன்ஸ் பிடிச்சி அவனெல்லாம் ஏன் பிடிக்கல சொல்லியிருப்பான். அவன்கிட்ட காசு எங்க இருப்பான் விஜிலன்ஸ் எப்படி என்ன அடிச்சுன்னு செய்வேன் நான், குற்றவாளி பேரை சொல்லுவா, அவனை விட்டுருவான். நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் ஒருவர் போய் நிற்கணும், நல்லா விட்டுருவான். மல்லாடி முதல் குற்றவாளி, 2வது குற்றவாளி நாராயணசாமி, அருண் IAS அவன் ஒரு குற்றவாளி. ஒரு IAS அதிகாரி எதுக்கு வர இங்க? ஆட்சி பணி செய்ய, இந்திய மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்க முதல் திருடர். இதில் மட்டும் இல்ல, ஸ்மார்ட் சிட்டிலையும் திருடிருக்கான் IAS அருண். ஸ்மார்ட் சிட்டில ராஜ் IAS இவெல்லாம் வர்ற IAS அத்தனை பேரும் அயோக்கியத்தனம் பண்றானோ. நீ ஆட்சி பிடிக்க செய்ய வந்தியா, அயோக்கியத்தனம் பண்ண வந்தியா சொல்லு. எந்த அரசியல்வாதியாவது இந்த பீரியட் எப்ப நடந்தது, யார் மந்திரி, யார் முதலமைச்சர் சொன்னாங்களா? பார்த்துருவீங்க பேப்பர்ல. மருத்துவத்துறை இயக்குனர் கைது, மருத்துவத்துறை இயக்குனர் கைது, நந்தகுமார் கைது, கந்தகுமார் கைது, மோகன்குமார் கைது, ராமன் கைது, இதுதான் சொல்றீங்க வஞ்சி. இதுக்கு யார் காரணம்? அடிப்படை யாரு? அரசியல்வாதி. அவனை சொல்ல பயப்படுறீங்க. அதனால இதை தோண்ட மிகப்பெரிய அளவுக்கு தோண்டலாம். நிறைய அதிகாரி சிக்குவான். இதுல இன்னொரு கேள்வி கொடுத்தீங்கன்னா, அந்த பணத்துல இந்த மருந்து மாத்திரை கொள்முதல் அவங்களுக்கு கொடுக்குறாங்க கம்பெனி இருக்குல்ல, சாய்ராம் ஏஜென்சி, அது டூருக்கு போகுது, வெளிநாட்டு டூர். அது யார் போறா? மோகன்குமார் போறாரு, ஸ்ரீராமன் மருத்துவ டைரக்டர், ஹெல்த் டைரக்டர் போறாரு, நந்தகுமார் எல்லாம் டூர். எவன் காசு, எவன் போனோம்? இந்த பாண்டியை அழிக்க வந்த துரோகிகள் தான் இவங்கெல்லாம். ஒருபோதும் நான் மல்லாடியை ஏத்துக்க மாட்டேன். மனுஷனே கிடையாது அவன், நம்பிக்கை துரோகி. இடத்துக்கு மரம், கட்சி மரம், பச்சந்தி. காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க அவனை பத்தி, எந்த கட்சியிலும் ஒழுங்கா இருக்க மாட்டான். அவன் போகாத கட்சியே கிடையாது. ஞானகிராம் முதலமைச்சர் ஐயா உன் பையில உன் படத்தை தான் பாக்கெட் வச்சிருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணங்கிட்ட போனான், அப்புறம் பூமாக்கானா காமாக்கானா இப்படி போனா, அப்புறம் காங்கிரஸ் வந்தா, காங்கிரஸ் இப்படி போனா, அப்ப என்ன போனா, இப்படி அவன் போகாத இயக்கமே கிடையாது. நீ நல்ல ஒரு ஆண்மகனாக இருந்தால் காலாப்பட்டில் போட்டிடு. காலாப்பட்டில் உன்னுடைய இனம், உன்னுடைய பிஷர்மன் அதிகம் உள்ள ஏரியா, நீ நல்ல தைரியம் வந்தா காலாப்பட்டி நின்று ஜெயிச்சு காட்டு. உங்களுடைய ஓட்டு, உங்க மீனவர் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஓட்டு 18,000 ஓட்டு தேவி வெற்றி பெற முடியுமா? உன்னை பத்தி நல்லா தெரியும் அவங்களுக்கு. நீ திருட்டு அழகப்பாடு இல்லையா? அறிமுகத்தில் இல்லை. அது என்ன ஏனத்துல போறது? உடனே ரிவிட் அடிச்சு அமிச்சிட்டானுவோ. 10த்துக்கு இந்தால கொண்டு எங்க பலிகடாகிட்ட ரங்கசாமியும் நான் படுத்துக்கிட்டு நான் சொன்ன ஓட்டு போடுவாங்க. நான் வெண்டைக்காய் போட்டாங்க ஓட்டு. கழுத்து அறுத்து நறுத்துல விட்டான் ரங்கசாமி. பலிகடா கழுத்தை வெட்டிட்டான். ஏனத்துல கொண்டு பலிகடா பண்ணவனுக்கு பதவி.
டெல்லி பாராளுமன்ற பிரதிநிதி இருக்கு, யாருக்கு? மல்லாடிக்கு. அவருக்கு ஒரு கொடி, என்னது, தேசிய கொடி போட்டு வாகனம். என்னடா ஐயோக்கணிக்கெல்லாம் வாகனமா? விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் நடத்தக்கூடாது. இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்கணும். அவன் தான் சரியான ஆளு. இதுல யாரால் சம்பந்தப்பட்டார்கள்? நாராயணசாமி, மல்லாடி கிருஷ்ணராவ், அருண் IAS இவர்களையும் சேர்த்து குற்றவாளி ஆக்கி இந்த வழக்கை நடத்தினாதான் உண்மை வெளிப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.